அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக உங்களுடைய வாழ்வில் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்து கொண்டிருக்கும் உங்களுக்கு நிகழ இருக்கும் கார்த்திகை மாதம் திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும் கடகராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த செவ்வாய் கடகராசியில் வக்ரம் பெறுகிறார். அதே போல் கன்னிராசியில் கேதுவும், விருச்சக ராசியில் சூரியனும், புதன் வக்ரம் பெற்றும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி துலாம் ராசினியர்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள், வாஸ்து சம்பந்தமான தகவல்கள், நவகிரக சன்னதிகள் எங்கு உள்ளன, அங்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும், பரிகாரங்கள் செய்யும் முறைகள் என்ன, திருமண தடை நீங்க, புத்திரபாக்கிய யோகம் கிடைக்க, அது மட்டும் இல்லாமல் வாழ்வில் செல்வ வளம் பெருக, கடன் தொல்லை நீங்க என இது மாதிரியான பல ஆன்மீக சம்பந்தமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா சேனல் பயோல இதற்கான லிங்க் கொடுத்திருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அந்த வகையில துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது, இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் வெற்றி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதே சமயம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாருங்க. அஷ்டமத்து குருவினுடைய ஆதிக்கத்தால விளைச்சல் என்பது சற்று அதிகரிக்கதாங்க இருக்குது. அதே போல் ஆதாயம் குறைவாக கிடைக்குங்க. உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட இருக்கீங்க. ஊர் மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம் வந்தாலும் கூட அதை உபயோகிப்படுத்திக் கொள்ள இயலாது. சிறு தடங்கல்கள், தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டுங்க. அதே போல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரம் பெற்றே சஞ்சரிக்கிறாருங்க இந்த மாதம் முழுவதுமே. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு வக்ரம் பெறும்போது சகோதர ஒற்றுமை பலப்படுங்க. தக்க விதத்தில் முன்னேற்றம் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் நினைத்த இடத்திற்கு மாறுதல் வந்து நெஞ்சம் மகிழ வைக்குங்க. வழக்குகள் சாதகமாக முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல் வாய்க்காத ஓவியங்க இழப்புகளை ஈடு செய்ய புதிய நண்பர்கள் கை கொடுத்து உதவுவாங்க. உத்தியோகத்தில் உள்ள சிலர் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியிலிருந்து சுய தொழில் செய்யலாமா என்று சிந்திப்பீங்க. அந்த முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. திருமண முயற்சிகளும் கைகூடும் என்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு இதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுங்க. திரும்பி சென்ற வரன்கள் மீண்டும் வரலாங்க. அதே போல் கடகராசியில் சஞ்சரிக்கும் கூடிய செவ்வாயினுடைய பார்வை சனி பகவானின் மீது விழுதுங்க. அதாவது கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே கும்பத்தில் உள்ள சனி பகவானை பார்க்கிறார். இதன் முரண்பாடான கிரகங்களுடைய பார்வை அவ்வளவு நல்லதில்லைங்க. உங்களுடைய ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். எனவே தன வரவில் தடுமாற்றம், இனத்தார் பகை, எதிர்காலத்தை பற்றிய பயம், ஆரோக்கியத்தில் குறைபாடு, பிள்ளைகளால் தொல்லை என்று அத்தனை வழிகளிலும் நிம்மதி இழக்கும் சூழ்நிலை உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. எனவே இது போன்ற காலங்களில் குல தெய்வ வழிபாடும், இஷ்ட தெய்வ வழிபாடும், தசாபுக்திக்கு ஏற்ப தெய்வ வழிபாடும் குறுக்கீடுகள் சக்திகளை அகற்றி உங்களுடைய முன்னேற்ற பாதையை எடுத்து சொல்ல உறுதுணையா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் மகர ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் சுக்கிரன். அவர் மகரத்திற்கு வரும்போது இடம், பூமி வாங்கும் யோகம் உண்டுங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கேட்ட சலுகைகள் கொடுப்பாருங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. குடும்ப பிரச்சனை நல்ல முடிவிற்கு வருங்க. அதே போல் வாகனங்களை மாற்ற வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அந்த முயற்சி கைகூட இருக்குது. அதே போல கடகராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த காலகட்டங்கள்ல, அதாவது இந்த கார்த்திகை மாதம் வக்ரம் பெறுகிறாருங்க. இது உங்களுக்கு அதிக கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு காலம் என்றதாக சொல்ல வேண்டும். இதனால் மனோபலம் குறையுங்க. மதிப்பை தக்க வைத்துக் கொள்வது என்பது மிகவும் அரிது. வாங்கிய இடத்தால் பிரச்சனைகள் அதிகரிக்குங்க. வளர்ச்சியில் குறுக்கீடுகள் கூட வரலாம். பண பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையால் பிரச்சனைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கடகராசியில் தற்போது செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க. பண
பற்றாக்குறை அதிகரிக்குங்க. இதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. சப்தமாதிபதியாகவும் செவ்வாய் விளங்குவதால் குடும்ப உறவுகள்ல மனக்கசப்பு ஏற்படலாம். உடன்பிறப்புகளுடைய ஒத்துழைப்பு குறையுங்க. கல்யாண முயற்சிகள் கைகூடுவது போல் இருந்து கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதத்துல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகள்ல தடங்கல்கள் தாமதங்கள் வரலாங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வீண் பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடும். கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு நிறைவேறுங்க. மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்குங்க. அதே போல் பெண்மணிகளுக்கு நிழல் போல தொடர்ந்த கடன் சுமை குறையுங்க. நினைத்ததை நிறைவேற்றுவதில் தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. குறிப்பா துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு தடைபட்டு வந்த பல காரியங்கள் இனி வரும் காலங்கள்ல ஒவ்வொன்றாக நிறைவேற இருக்குதுங்க. குறிப்பா உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சரித்து வந்த சனி பகவானால் ஏற்பட்டு வந்த பல இன்னல்கள் நீங்கி இனி வரும் காலங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. குறிப்பா வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை எதிர்பார்க்கலாங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு இனி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது. மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க இருக்குதுங்க. அதே போல விரயஸ்தானத்தில் கேது நிற்பதால் புராதான திருத்தல தரிசனம் ஒன்றிற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. இதுவினுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. கூடுமான வரையில் தேவையற்ற அலைச்சல்களையும் வெளியூர் பயணங்களையும் குறைத்துக் கொள்ளுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராகுவும் சுக்கிரனும் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருக்கிறாங்க. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் தொழில்காரகரான சனி பகவான் அமர்ந்திருப்பது கடின உழைப்பை கொடுத்தாலும் அதற்கேற்ற தொழில் அபிவிருத்தியும் லாபமும் கிடைக்க இருக்குதுங்க. வெளி மாநில பயணங்கள் உங்களுக்கு விற்பனையை உயர்த்துங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு லாபகரமான ஒரு மாதமா தான் இந்த கார்த்திகை மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உறுதியளிக்குது. அதே போல மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் கிரக நிலைகள் அதாவது கல்வி சம்பந்தமான கிரக நிலைகள் உங்களுக்கு முழு சாதகமாக இருப்பதால வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. அதற்கு தேவையான விசா மற்றும் ஸ்காலர்ஷிப்பும் எளிதில் கிடைக்க இருக்குதுங்க. இருந்தாலும் சக மாணவ மாணவிகளுடன் நெருங்கி பழகுவதில் அதிக கவனம் தேவைங்க. நீங்கள் ஒன்று உங்களுடைய படிப்புண்டு என்று இருப்பதே நல்லது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் வருமானமும் விளைச்சலும் திருப்திகரமாக இருக்குங்க. விரயஸ்தானத்தில் கேது நிலை கொண்டிருப்பதால் வருமானத்திற்கு ஏற்ப செலவுகளும் விவசாயத்துறை சார்ந்து இருக்குங்க. ஜென்மராசியில் சஞ்சரித்து வந்த சூரியன் தற்போது தனஸ்தானத்திற்கு பயிற்சியாகிவிட்டதால் உடல் உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கார்த்திகை மாதம் அமைஞ்சிருக்குது. இந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதுமே வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து குரு பகவானை வழிபடுங்க. அஷ்டமத்தின் குருவினுடைய பாதிப்புகள் குறைந்து எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.